தமிழ்நாட்டு அரசியல் களம் பல மக்கள் தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. அவர்களில் வெகு சிலரே மக்கள் மனங்களில் நீடித்து நிலைத்திருக்கிறார்கள். அந்த ஆளுமைகளின் பட்டியலில் ஜெயலலிதாவுக்கு முக்கிய இடம் உண்டு. இந்த தொகுப்பில் அப்போலோவும் வரும், ஆண்டிபட்டியும் வரும், சென்னாரெட்டியும் வருவார், சொத்து குவிப்பும் வரும், தான்சியும் வரும், தொட்டில் குழந்தையும் வரும், வீரப்பனும் வருவார், வளர்ப்பு மகனும் வருவார், சமூக நீதி காத்த வீராங்கனையும் வருவார், சங்கராச்சாரியாரும் வருவார், சசிகலாவும் வருவார், செலக்டிவ் அம்னீஷியாவும் வரும், டீ பார்ட்டியும் வரும், டாஸ்மாக்கும் வரும், அம்மா உணவகமும் வரும், பாத்திமா பீவியும் வருவார். அம்மு. ஜெயலலிதாவின் தாய்வழி தாத்தாவின் வீட்டிற்கு ஜெயவிலாஸ் என்றும், தந்தை வழி தாத்தாவின் வீட்டிற்கு லலிதா விலாஸ் என்றும் பெயர். அவற்றின் நினைவாக வைக்கப்பட்ட பெயர் ஜெயலலிதா. வெற்றியை சொல்லும் பெயர் என்ற போதும் வீட்டில் அம்மு என்றே அவரை செல்லமாக அழைத்தனர். சர்ச் பார்க். பிரபலங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கின்ற புகழ்பெற்ற பள்ளியான சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் தான் மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்தார் ஜெயலலிதா. ஆங்கிலம் உள்ளிட்ட பன்மொழிகள் ஜெயலலிதாவுக்கு பரிச்சயமானதில் சர்ச் பார்க்கின் பங்கு முக்கியமானது. வெண்ணிற ஆடை. ஜெயலலிதா நாயகியாக நடித்த முதல் தமிழ் திரைப்படம் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான வெண்ணிற ஆடை. அந்த படத்தில் நிர்மலா என்ற நாயகியும் நடித்தார். அவரும் பல படங்களில் நடித்தார். அவரும் அரசியலுக்கு வந்தார். ஆனால் அவரால் ஜெயலலிதா அளவுக்கு சோபிக்க முடியவில்லை. 1000ல் ஒருவர். எம்ஜிஆரின் நாயகியாக ஜெயலலிதா நடித்த முதல் திரைப்படம் 1000ல் ஒருவர். சரோஜாதேவி உள்ளிட்ட பலரும் எம்ஜிஆருக்கு துணையாக நடித்த போதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு வேறெந்த ஜோடியும் புகழையும் சர்ச்சையையும் ஒரு சேர சம்பாதிக்கவில்லை. போயஸ் கார்டன். சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதா கட்டிய வீட்டின் பெயர் வேதா நிலையம். தாயார் சந்தியாவின் இயற்பெயர் வேதவல்லி நினைவாகவே அந்த பெயரை வைத்தார் ஜெயலலிதா. எம்ஜிஆர். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து 28 படங்களில் நடித்தனர். தன் சொந்த வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த தான் அனுமதித்த இருவர் என்று தாயார் சந்தியாவையும் எம்ஜிஆரையும் குறிப்பிட்டிருந்தார் ஜெயலலிதா. காவிரி தந்த கலைச்செல்வி. சினிமாவில் நடிப்பதை நிறுத்திக் கொண்ட பிறகு நாட்டிய நாடகங்களில் கவனம் செலுத்தி வந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உலக தமிழ் மாநாடு நடத்திய போது காவிரி தந்த கலைச்செல்வி என்கின்ற நாட்டிய நாடகத்தை நடத்தினார். அதுதான் ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கைக்கான ஆரம்ப புள்ளி. சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு. சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக ஜெயலலிதாவை நியமித்தார் எம்ஜிஆர். பள்ளிகளில் இருக்கும் சத்துணவு மையங்களை ஆய்வு செய்வது, ஆலோசனை கொடுப்பது என்று அமைச்சருக்கு இணையாக செயல்பட்டார் ஜெயலலிதா. கொள்கை பரப்பு செயலாளர். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என்கின்ற முக்கியமான பதவியை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் எம்ஜிஆர். கட்சிக்குள் காளிமுத்து, எஸ்டிஎஸ், ஆர்.எம். வீரப்பன் உள்ளிட்ட எதிரிகள் பட்டியல் உருவானது அதன் பிறகுதான். ஆர்.எம். வீரப்பன். அதிமுகவின் கொள்கைகளை ஜெயலலிதா சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் அதிமுக இருக்கிறது என்று திமுக விமர்சித்த போது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட கொள்கைகளை மக்களிடம் பரப்பும் பணியை செய்யும் பிரமுகர்தான் ஜெயலலிதா என்று விளக்கம் கொடுத்தவர் ஆர்.எம். வீரப்பன். அண்ணாவின் இருக்கை. அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரான ஜெயலலிதா அங்கே அண்ணா அமர்ந்திருந்த இருக்கையை தனக்கு கேட்கவே அதிமுக மூத்த எம்பிக்கள் முயற்சி எடுத்து அண்ணாவின் இருக்கையை ஜெயலலிதாவுக்கு பெற்றுக் கொடுத்தனர். பாக்கியராஜ். 1984ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அதிமுகவின் பிரச்சார பீரங்கியாக ஜெயலலிதாவுக்கு போட்டியாக பாக்கியராஜை களமிறக்கினார் ஆர்.எம். வீரப்பன். அப்போது ஜெயலலிதாவுக்கு அழைப்பே கிடையாது. ஆனாலும் ஆண்டிபட்டியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார் ஜெயலலிதா. ஜே பேரவை. அதிமுகவுக்குள் இருந்த ஜெயலலிதா ஆதரவாளர்கள் ஜெயலலிதா பேரவை என்ற அமைப்பை பல இடங்களில் தொடங்கினார்கள். அது எம்ஜிஆருக்கு அதிருப்தியை கொடுத்தது. விளைவு செய்யாறு, திருநெல்வேலி இடைத்தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்ல ஜெயலலிதா அனுமதிக்கப்படவில்லை. செங்கோல். ரசிகர் மன்ற மாநாட்டை கூட்டும் பொறுப்பை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார் எம்ஜிஆர். மதுரையில் நடந்த அந்த மாநாட்டில் 6 அடி உயர செங்கோலை ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு பரிசளித்தனர். அதை வாங்கிய கையோடு ஜெயலலிதாவிடம் கொடுத்தார் எம்ஜிஆர். அதிமுகவுக்குள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிகழ்வு அது. ஈழத்தமிழர் உண்ணாவிரதம். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார் எம்ஜிஆர். அப்போது ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இருந்த ஜெயலலிதா செங்கல்பட்டில் உண்ணாவிரதம் இருந்தார். மா நடராசன்.
சசிகலாவின் கணவரான நடராசன் 80களில் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகர் போல செயல்பட்டவர். அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு வரும் நெருக்கடிகளை களைவதில் நடராசனின் பங்கு முக்கியமானது. பின்னாளில் நடராசனை அதிமுகவில் இருந்தும் தனது நட்பு எல்லையிலிருந்தும் விலக்கிவிட்டார் ஜெயலலிதா. சசிகலா சந்திரலேகா IAS வழியாக ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானவர். வீடியோ கடை நடத்தி வந்த சசிகலா ஜெயலலிதா பேசும் பொதுக்கூட்டங்களை வீடியோ எடுக்கும் பணியை செய்து கொடுத்து ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாகி பிறகு தோழியாகவும் உடன்பிறவா சகோதரியாகவும் மாறினார். எம்ஜிஆரின் உடல். எம்ஜிஆரின் இறுதி அஞ்சலியின் போது அந்த இடத்திலேயே பல மணி நேரங்கள் நின்றிருந்தார் ஜெயலலிதா. அப்போது அவரை அந்த இடத்திலிருந்து அகற்ற அவரது எதிர்கோஷ்டியினர் முயற்சித்ததாகவும் நகங்களை கொண்டு அவரது கைகளை கீறியதாகவும் பின்னாளில் சொன்னார் ஜெயலலிதா. பீரங்கி வண்டி. எம்ஜிஆரின் உடல் ராணுவத்திற்கு சொந்தமான பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்ட போது அதில் ஏற முயன்றார் ஜெயலலிதா. அப்போது ஜானகி எம்ஜிஆரின் உறவினர் ஒருவர் ஜெயலலிதாவின் நெற்றியில் கை வைத்து தள்ள தடுமாறி கீழே விழுந்தார் ஜெயலலிதா. பொதுவெளியில் நிகழ்த்தப்பட்ட அந்த அவமதிப்பு ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. ஜெயலலிதா, ஜானகி. எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்தது. ஜானகி, RMB உள்ளிட்டோர் தனியாகவும் ஜெயலலிதா, நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் தனியாகவும் செயல்பட்டனர். அதிமுக ஜே அணி, ஜா அணி என்று 2 அணிகள் உருவாகின. சேவல். ஜானகி எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இரட்டை இலை சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையம் ஜே அணிக்கு சேவல் சின்னத்தையும் ஜா அணிக்கு இரட்டை புறா சின்னத்தையும் ஒதுக்கியது. போடி நாயக்கரும். 1989ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக ஜே அணி சார்பில் போடி நாயக்கனூரில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது அவரை எதிர்த்து ஜானகி அணி சார்பில் நின்றவர் வெண்ணிற ஆடை நிர்மலா. எதிர்க்கட்சி தலைவர். 1989ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து அதிமுக ஜே அணிக்கு கிடைத்தது. தான் வகித்து வந்த MP பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக சட்டமன்றத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவரானார் ஜெயலலிதா. சட்டமன்ற கலவரம். 1989ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. ஜெயலலிதாவின் சேலை இழுக்கப்பட்டதாகவும் கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டதாகவும் மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது. மதுரை கிழக்கும் மருங்காபுரியும். இரட்டை இலை மீட்கப்பட்ட பிறகு நடந்த மருங்காபுரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களில் அதிமுகவின் பொன்னுச்சாமியும் SR ராதாவும் வெற்றி பெற்றனர். ஆளும் திமுகவை எதிர்த்து ஜெயலலிதா தலைமையிலான ஒருங்கிணைந்த அதிமுக பெற்ற முக்கியமான வெற்றி அது. அந்த ராஜினாமா. ஜெயலலிதா தனது MLA பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகர் தமிழ் குடிமகனுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. ஆனால் அந்த கடிதத்தை தான் எழுதவில்லை என்று மறுத்துவிட்டார் ஜெயலலிதா. 356. தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதால் 356வது பிரிவை கொண்டு கருணாநிதி அரசை கலைக்க வேண்டுமென குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன், பிரதமர் சந்திரசேகர் உள்ளிட்டோருக்கு அழுத்தம் கொடுத்தார் ஜெயலலிதா. அதன்படியே திமுக அரசு கலைக்கப்பட்டது. தேர்தலில் வென்று முதலமைச்சரான பெண். 1991ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானதன் மூலம் தேர்தலில் போட்டியிட்டு வென்று முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையும் ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது. மலிவு விலை மது ரத்து. திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மலிவு விலை மதுவை ரத்து செய்து முதல் உத்தரவை பிறப்பித்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதன் மூலம் பெண்களின் பேராதரவு ஜெயலலிதாவுக்கு கிடைக்கத் தொடங்கியது. ₹1 சம்பளம். மக்கள் சேவையை செய்வதற்காகவே அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக பதவியேற்றதாக சொன்ன ஜெயலலிதா தனக்கான மாத சம்பளமாக வெறும் ₹1 மட்டும் பெற்றுக் கொள்வதாக அறிவித்தார். தொட்டில் குழந்தை. பெற்றோர் வளர்க்க விரும்பாத குழந்தைகளை அரவணைத்து வளர்க்க ஜெயலலிதா அறிமுகம் செய்த முக்கியமான திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். தனது ஆட்சி காலத்தில் பல நல்ல திட்டங்களை அமல்படுத்தினாலும் தொட்டில் குழந்தை திட்டம் பெற்றுக் கொடுத்த புகழ் மிகப்பெரியது. கச்சத்தீவு சபதம். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்திய அரசால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டெடுப்பேன் என்று சபதம் எடுத்தார். ஆனால் இன்று வரை கச்சத்தீவு இலங்கையுடனேயே இருக்கிறது. மகளிர் காவல் நிலையம். பெண்களின் பிரச்சனைகளை கையாளுவதற்கென முழுக்கவே பெண்களை காவலர்களாக கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கினார் ஜெயலலிதா. பெண்களின் பாதுகாப்பில் மகளிர் காவல் நிலையங்களின் தாக்கம் முக்கியமானது. மெரினா உண்ணாவிரதம்.
காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தர வேண்டிய நீரை தர கர்நாடக அரசு மறுத்தபோது சென்னை மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் தொடங்கினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. சமூக நீதி காத்த வீராங்கனை. தமிழ்நாட்டில் அமலில் இருந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆபத்து வந்த போது அதை காப்பாற்ற சட்டமன்றத்தில் தனி சட்டம் நிறைவேற்றினார் ஜெயலலிதா. அதற்காக சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தார் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி. மகாமகம். கும்பகோண மகாமக குளத்தில் புனித நீராடுவதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தார். குளத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் நீராடினர். பிரம்மாண்டமாக நடைபெற்ற மகாமக திருவிழாவில் பங்கேற்கவும் ஜெயலலிதாவை பார்க்கவும் வந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் 48 பேர் பலியாகினர். ராஜீவின் ரத்தம். 90களின் தொடக்கத்தில் அதிமுக காங்கிரஸ் உறவு சுமூகமாக சென்று கொண்டிருந்த சமயத்தில் 1991ஆம் ஆண்டு தேர்தலில் ராஜீவ்காந்தியின் ரத்தத்தால் தான் முதல்வராகவில்லை என்று ஜெயலலிதா பேசியது பெரிய சர்ச்சையாக வெடித்தது. வளர்ப்பு மகன். சசிகலாவின் சகோதரி மகன் VN சுதாகரனை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்துக் கொண்ட ஜெயலலிதா அவருக்கு நடிகர் சிவாஜியின் பேத்தியை திருமணம் செய்து வைத்தார். ஆடம்பரத்தின் உச்சமாக நடந்த அந்த திருமண விழா மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு வித்திட்டது. சென்னாரெட்டி. தமிழ்நாட்டில் ஆளுநராக நியமிக்கப்பட்ட சென்னாரெட்டிக்கு முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் இடையே பலத்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. கோப்புகள் கையெழுத்தாவது தொடங்கி பல விஷயங்களில் சர்ச்சைகள். அதன் உச்சம்தான் சென்னாரெட்டி குறித்து ஜெயலலிதா சொன்ன தனிப்பட்ட விமர்சனம். அமைச்சரவை மாற்றம். முதலமைச்சர் ஜெயலலிதா தனது அமைச்சர்களை அடிக்கடி நீக்கியும் சேர்த்தும் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அது முதலமைச்சரின் பிரத்யேக உரிமை என்ற போதும் அமாவாசை தோறும் அமைச்சரவை மாற்றம் நடப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. சுப்பிரமணியன் சுவாமி. திமுக அரசை கலைப்பதில் ஜெயலலிதாவுக்கு துணை நின்ற சுப்பிரமணியன் சுவாமிதான் பின்னாளில் ஜெயலலிதா மீது வழக்குகள் தொடர்வதற்கான அனுமதியை ஆளுநர் சென்னாரெட்டியிடம் பெற்று அதிர்வலைகளை கிளப்பினார். சுகவனம். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா திமுக வேட்பாளர் AG சுகவனத்திடம் தோல்வியடைந்தார். அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வெறும் 4 தொகுதிகளே கிடைத்திருந்தன. ஜெயலலிதா கைது. திமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. உச்சகட்டமாக ஜெயலலிதாவை கைது செய்து சிறையில் அடைத்தது கருணாநிதி அரசு. சொத்து குவிப்பு. மாதம் ₹1 மட்டுமே சம்பளம் வாங்கிய ஜெயலலிதா 5 ஆண்டுகளில் 60 கோடிக்கும் அதிகமாக சொத்து சேர்த்தது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில்தான் விடுதலை, தண்டனை, சிறை, விடுவிப்பு என்று பலவற்றையும் எதிர்கொண்டார் ஜெயலலிதா. டான்சி. அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை அரசு ஊழியரான ஜெயலலிதா வாங்கியது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு இறுதியில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே பின்னாளில் ஜெயலலிதா பதவி இழக்க வேண்டிய சூழல் உருவானது. இறுதியில் டான்சி வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஜெயலலிதா. வாஜ்பாய். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்த ஜெயலலிதா மீண்டும் வெற்றி பெற 1998ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். அந்த கூட்டணியில் வைகோ, ராமதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். தேர்தலின் முடிவில் வாஜ்பாய் அரசு அமைந்த போது அந்த அரசில் அதிமுக இடம்பெற்றது. செலக்டிவ் அம்னீஷியா. வாஜ்பாய் அரசில் அதிமுக இடம்பெற்றிருந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர்களோடு ஜெயலலிதாவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் உச்சமாகவே அத்வானி செலக்டிவ் அம்னீஷியாவால் பீடிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்து அதிர்வுகளை கிளப்பினார் ஜெயலலிதா. டீ பார்ட்டி. வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை திரும்ப பெற முடிவெடுத்தார் ஜெயலலிதா. அது குறித்து பேச சுப்பிரமணியன் சுவாமியின் முயற்சியால் டீ பார்ட்டி ஏற்பாடானது. அந்த விருதில் சோனியாவும் ஜெயலலிதாவும் சந்தித்து பேசினர். அந்த டீ பார்ட்டி தான் வாஜ்பாய் அரசை வீழ்த்தியது. 4 தொகுதிகள். 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிவட்டி, கிருஷ்ணகிரி, பர்கூர், புவனகிரி ஆகிய 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா. ஒருவர் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடக் கூடாது என்ற விதிமுறையை மீறியதால் அவரது 4 வேட்புமனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. பாத்திமா பீவி. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து வென்ற ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் பாத்திமா பீவி. டான்சி வழக்கில் சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது தவறு என்ற விமர்சனம் பலமாக எழுந்தது.
நள்ளிரவு கைது. கருணாநிதி ஆட்சியில் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டது போல ஜெயலலிதா ஆட்சியில் மேம்பால முறைகேடு வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். அப்போது மத்திய அமைச்சர்கள் முரசொலி மாறனும் டி.ஆர். பாலுவும் கைது செய்யப்பட்டது தேசிய அளவில் பேசுபொருளானது. ஓ. பன்னீர்செல்வம் டான்சி வழக்கில் தண்டனை பெற்ற ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் முதலமைச்சர் பதவி பறிபோனது. அதனைத் தொடர்ந்து ஓ. பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினார் ஜெயலலிதா. ஆண்டிபட்டி டான்சி வழக்கு மேல்முறையீடு ஜெயலலிதாவுக்கு சாதகமாக வரவே மீண்டும் முதலமைச்சராக தயாரானார் ஜெயலலிதா. அப்போது ஜெயலலிதா போட்டியிடுவதற்கு வசதியாக ஆண்டிபட்டி எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் பதவி விலகினார். அந்த தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரானார் ஜெயலலிதா. பிரபாகரனை கைது செய்ய தீர்மானம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகராக இருந்தவர் எம்ஜிஆர் காலத்து தீவிர ஈழ ஆதரவாளராக விளங்கிய காளிமுத்து. போடா வாஜ்பாய் அரசு கொண்டு வந்த பொடா சட்டத்தை பயன்படுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சிறையில் அடைத்தார் ஜெயலலிதா. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட வைகோ 19 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்தார். வீரப்பன் பல ஆண்டுகளாக சந்தனமர கடத்தலில் ஈடுபட்டு தமிழ்நாடு கர்நாடக அரசுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரப்பனை பிடிக்க ஜெயலலிதா அரசு தீவிர நடவடிக்கையை எடுத்தது. அதன் நீட்சியாக வீரப்பன் தமிழ்நாடு காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். டாஸ்மாக் எம்ஜிஆர் தொடங்கிய டாஸ்மாக் நிறுவனத்தின் வழியாக நேரடி மதுபான விற்பனையை தொடங்கியது ஜெயலலிதா அரசு. மதுவிலக்கை ரத்து செய்தார் கருணாநிதி என்ற குற்றச்சாட்டிற்கு நிகராக அரசே மது விற்பனையில் ஈடுபட காரணமானவர் ஜெயலலிதா என்ற விமர்சனம் இன்றும் தொடர்வதற்கு ஜெயலலிதா எடுத்த இந்த முடிவு முக்கிய காரணம். சங்கராச்சாரியா சங்கர்ராமன் கொலை வழக்கில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட காஞ்சி சங்கராச்சாரியர்களான ஜெயேந்திரரையும் விஜயேந்திரையும் கைது செய்தது ஜெயலலிதா அரசு. அது ஜெயலலிதா எடுத்த துணிச்சலான நடவடிக்கையாக பார்க்கப்பட்ட அதே வேளையில் இந்து துரோகி என்று இந்து முன்னணி அமைப்பாளர் ராமகோபாலனால் விமர்சனத்திற்கு உள்ளானார். சோனியா மீதான விமர்சனம். சோனியா காந்தியுடன் இணைந்து வாஜ்பாய் அரசை வீழ்த்திய ஜெயலலிதா 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி இந்தியாவின் பிரதமராக கூடாது என்ற விமர்சனத்தை முன்வைத்து இந்திய அளவில் அதிர்வுகளை கிளப்பினார். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி. 1998ஆம் ஆண்டில் முதன்முறையாக பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஜெயலலிதா அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு இனி தனது வாழ்நாளில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன் என்று பகிரங்கமாக வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அதற்கு மாறாக 2004ஆம் ஆண்டில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் ஜெயலலிதா. மைனாரிட்டி அரசு. 2006ஆம் ஆண்டு தேர்தலில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தார் கருணாநிதி. அதனால் அந்த அரசை 5 ஆண்டுகளுக்கு மைனாரிட்டி அரசே என்று விமர்சித்தார் ஜெயலலிதா. ஆனால் ஒரு முறை கூட கருணாநிதி அரசின் மீது ஜெயலலிதா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவில்லை. தனி ஈழமும் ஜெயலலிதாவும். 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் சமயத்தில் பேசிய ஜெயலலிதா, ஈழத்தமிழர்கள் அவர்கள் மண்ணிலேயே ஈழம் காண்பார்கள், அது அவர்களின் அன்னை பூமி, இந்திய அரசின் எல்லா செல்வாக்கையும் பயன்படுத்தி ஈழம் அமைப்பேன், இது தேச விரோத கருத்து அல்ல, இந்தியாவை துண்டாடி ஈழம் அமைப்பேன் என்று நான் சொல்லவில்லை, இலங்கையில் தான் தனி ஈழம் அமைப்போம் என்று கூறினேன் என்றார். சசிகலா குடும்பத்தினர் நீக்கம். ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி என்று அழைக்கப்பட்ட சசிகலாவையும் அவரது குடும்பத்தினரையும் திடீரென கட்சியிலிருந்து நீக்கிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஒரு சேர ஏற்படுத்தினார் ஜெயலலிதா. சோ ராமசாமி. பிரபல பத்திரிகையாளரும் நகைச்சுவை நடிகருமான சோ ராமசாமி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நண்பர். 1996ஆம் ஆண்டில் ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த சோ பின்னாளில் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகராகவே மாறினார். கட்சியிலும் ஆட்சியிலும் ஜெயலலிதா எடுத்த முடிவுகளின் பின்னணியில் சோ ராமசாமியின் பங்களிப்பும் இருந்தது. விஜயகாந்த். தேமுதிகவை தொடங்கிய விஜயகாந்தை ஆரம்ப காலத்தில் கடுமையாக விமர்சித்த ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு தேர்தலின் போது விஜயகாந்தின் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டார். தேர்தல் வெற்றியை கொடுத்த அந்த கூட்டணி ஜெயலலிதா விஜயகாந்த் இடையே சட்டமன்றத்தில் நடந்த மோதலால் முறிந்து போனது. மோடி லேடி.
2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மோடி அலை தீவிரமாக வீசுவதாக ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஜெயலலிதா குஜராத் மாநிலத்தையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பேசியதோடு இந்த தேர்தலின் முடிவில் மோடியா லேடியா என்பதை பார்த்து விடலாம் என்று சவால் விட்டார். அந்த சவாலில் வெற்றியும் பெற்றார் ஜெயலலிதா. மோடி சந்திப்பு. இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீட்டிற்கு நேரில் சென்று விருந்தில் பங்கேற்று அவர் கொடுத்த கோரிக்கை மனுவையும் பெற்றுக் கொண்டார். பிரதமர் தனது அதிகார படிநிலைகளை கடந்து முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதாவின் வீட்டிற்கு சென்றது இந்திய அளவில் வியப்புடன் பார்க்கப்பட்டது. அம்மா உணவகம். விளிம்பு நிலை மக்களும் ஏழை தொழிலாளர்களுக்கும் மலிவு விலையில் உணவு வாங்கி சாப்பிட வகை செய்தது அம்மா உணவக திட்டம். அந்த திட்டம் இந்தியாவின் வேறு பல மாநில முதலமைச்சர்களையும் கவர்ந்ததால் அங்கெல்லாம் அம்மா உணவகம் போன்ற உணவகங்கள் அரசின் சார்பில் உருவாக்கப்பட்டன. குமாரசாமி குன்கா. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்கா தீர்ப்பளித்தார். அதனால் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை இழந்தார். பிறகு அந்த தீர்ப்பின் மீதான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை விடுதலை செய்தார். பரப்பன அக்ரஹாரா. சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குன்காவால் தண்டனை விதிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெயலலிதா. அந்த சிறைவாசம் ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அத்தியாயம். கோடநாடு. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவ்வப்போது ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு செல்லும் இடமாக கோடநாடு பங்களா இருந்தது. அரசு பணிகள் தொடங்கி கட்சி பணிகள் வரை அனைத்தையும் அவர் அங்கிருந்தே செய்தார். கோடநாடு பங்களா அவரது மறைவிற்கு பிறகு நடந்த கொலை கொள்ளையால் பெரும் சர்ச்சைக்குள்ளானது. ஆர்கே நகர். நீதிபதி குமாரசாமியின் தீர்ப்பை தொடர்ந்து மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற வசதியாக ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் ராஜினாமா செய்தார். அந்த தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்து பிரம்மாண்ட வெற்றியை பெற்றார் ஜெயலலிதா. பாட்ஷா விஸ்வரூபம் தலைவா. ஜெயலலிதாவின் அரசியல் பயணத்தில் ரஜினியின் பாட்ஷா, கமலஹாசனின் விஸ்வரூபம், விஜயின் தலைவா ஆகிய 3 படங்கள் முக்கியமானவை. பாட்ஷா வெளியீட்டிற்கு பிறகு அது குறித்து ரஜினி ஜெயலலிதா இடையே சர்ச்சை வெடித்தது. ஜெயலலிதா ஆட்சியில் தான் கமலின் விஸ்வரூபம் படம் வெளியாவதில் சிக்கல் உருவானது. அதேபோல விஜயின் தலைவா படத்தில் இடம்பெற்ற டைம் டு லீட் என்ற வாசகம் பெரும் சர்ச்சையானது. அப்போலோ. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 75 நாட்களுக்கு நடந்த தொடர் மருத்துவ சிகிச்சைகள் எந்த பலனையும் கொடுக்கவில்லை. அப்போலோவிலேயே அவர் உயிர் பிரிந்தது. ஆறுமுகசாமி ஆணையம். அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட விதத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற விமர்சனத்தின் நீட்சியாக நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அமைக்கப்பட்டு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகே அதன் அறிக்கை வெளியானது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு.